தமிழ் அழிவதற்கு காரணம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள். திருமாவளவன் அதிரடி. சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள். அவர்களின் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது என்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருந்தார். ஈழத் தமிழர்களுக்காக போராடி உயிர் நீத்த முத்துக்குமார் நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருமா, எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் பெரிய சக்தியாக பார்க்கவில்லை. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவராக போனது, சமஸ்கிருத மயமானது, இந்துத்துவ மயமானது. கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய சோழ சேர பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் எல்லாம் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டனர் என்று தெரிவித்திருந்தார். மேலும் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா, எல்லோரும் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலேயே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் என் தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவர் நான் என்று தெரிவித்தார். எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை, அதில் உடன்பாடும் இல்லை. வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது, வெறும் இனப்பற்று இன உணர்வு எனக்கு தேவையில்லை. அதுதான் பெரியாரின் பார்வை. சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார் என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சு தற்பொழுது சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.